இது மகிமை நேரம். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான மகிமை டிவி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக மீண்டுமாக உங்கள் இல்லங்களில் வந்து உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட ஏனோக்குடைய வாழ்க்கை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த கடைசி நாளிலும் கூட ஏனோக்கு ஒரு முக்கியமான ஒரு தன்மையை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். ஒரு முக்கியமான வரத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். அது என்ன வரம், அதன் மூலமாக நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். யூதா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனமும் 15வது வசனமும். யூதா 14, 15வது வசனத்தில் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு என்று சொல்லி தொடங்கி அந்த 15வது வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாக சொல்கிறது: ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான் இந்த ஏனோக்கு. அப்போ இந்த ஏனோக்கினுடைய வாழ்க்கையிலே அவர் கர்த்தரோடு கூட நடந்தார். அவர் கர்த்தரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டார். இந்த உலகத்திலே அவர் இருந்ததான சமயங்களில் அவருக்கு ஒரு முக்கியமான தன்மை இருந்தது. அது என்ன தன்மை? ஒரு தீர்க்க தரிசன தன்மை. அவர் வாழ்ந்து கொண்டிருந்த சமயம் அப்பதான் ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்து ஒரு 2000 வருஷங்கள் ஆன ஒரு சமயம். அப்போ அப்பவே அவர் என்ன சொல்லிவிட்டார்? கர்த்தர் வருகிறார். அவர் 2ஆம் வருகை குறித்து இந்த ஏனோக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதா நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பதாக எவ்வளவோ வருடங்கள் தாண்டிவிட்டது. முதலாவதாக கர்த்தருடைய 2ஆம் வருகை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரு தீர்க்கதரிசியாக இந்த ஏனோக்கை நாம் பார்க்கிறோம். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் கர்த்தர் தம்முடைய ரகசியத்தை தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்துவாராம். அவர் என்ன ரகசியம் வைத்திருக்கிறாரோ அந்த காரியங்களை அவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு அவர் நிச்சயமாக திட்டமாக வெளிப்படுத்துகிறதா நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகத்திலும் கூட அநேகம் பேரை கர்த்தர் தீர்க்க தரிசன வரத்தினால் நிறைத்திருக்கிறார், தீர்க்க தரிசன வரத்தினால் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையிலும் ஏனோக்கு கர்த்தரோடு சந்தித்ததனால் அவரைக்கும் இந்த தீர்க்க தரிசன வரத்தை ஏனோக்கு பெற்றிருந்ததாக நாம் பார்க்கிறோம். வேதாகமத்திலும் கூட அநேக தீர்க்க தரிசிகளை நாம் பார்க்க முடியும். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் என்று சொல்லி ஒரு கேட்டகரி ஆஃப் புக்ஸ் நமக்கு வந்து பைபிள்ல இருக்குது. ஆனா இவைகள் எல்லாவற்றிற்கும் முன்பதாக முதலாவது தீர்க்கதரிசி யார் என்று சொல்லி பார்ப்போமானால் அதுதான் இந்த ஏனோக்கு. இந்த ஏனோக்கு இந்த ஆண்டவருடைய வருகை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்ததான முதலாவது தீர்க்க தரிசியாக ஏனோக்கை நாம் பார்க்க முடியும். உலகத்திலே வாழ்ந்த வேதாகமத்தின் அடிப்படையில் வாழ்ந்த மனிதர்களை நாம் 3 விதமாக பிரிக்க முடியும். 3 விதமான ஊழியங்கள் பழைய ஏற்பாட்டில் இருந்ததாக நாம் பார்க்க முடியும். ஒன்று ராஜாக்களின் அபிஷேகம், 2வது ஆசாரிய ஊழியம், 3வது தீர்க்க தரிசன ஊழியம். இந்த 3வது தீர்க்க தரிசன ஊழியம் ஏனோக்குடைய வாழ்க்கையிலே நிறைவேறினதாக நாம் பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் கூட ஊழியங்களை 5 விதமாக பிரிக்க முடியும். அப்போஸ்தல ஊழியங்கள், சுவிசேஷ ஊழியங்கள், போதக ஊழியங்கள் என்று சொல்லி இன்னும் 5 விதமான ஊழியங்களாக நாம் பிரிக்க முடியும். மெய்ப்பர்கள், இப்படிப்பட்ட ஊழியங்கள் காணப்படுகிறது. இதில் எல்லாவற்றிலும் ஒரு விசேஷ வல்லமையும் ஒரு விசேஷித்த தன்மையும் கொண்டதான ஒரு ஊழியம் அது தீர்க்க தரிசன ஊழியம். இன்னைக்கு நிறைய பேரை கர்த்தர் தீர்க்க தரிசனிகளாய் மாற்றுவதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அதற்கு ஆதாரமாக தான் கர்த்தர் நமக்கு ஒரு வசனத்தை கொடுத்திருக்கிறார். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனத்துல கடைசி காலத்துல நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்போது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். கடைசி காலமாகிய இந்த காலத்துல கர்த்தர் எல்லார் மேலேயும் ஒரு ஆவியை ஊற்றுகிறார். கர்த்தர் எல்லார் மேலேயும் அவர் தன்னுடைய அபிஷேகத்தை பொழிய பண்ணுகிறார். அப்போது உலகத்தில் உள்ள அனைவரும் தீர்க்க தரிசிகளாய் மாறுவதாக நாம் பார்க்கிறோம். எல்லா நாவுகளையும் கர்த்தர் தொட்டு தன்னுடைய ரகசியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி பின் வருபவைகள் என்னென்ன சம்பவிக்கும் என்று சொல்லி தீர்க்க தரிசிகளாய் மாற்றப் போகிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த தீர்க்க தரிசியை மாறுவதற்கு நாமே அர்ப்பணிக்க வேண்டும். ஏனோக்குடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவருக்கு கொடுத்ததான இந்த நல்ல பாக்கியத்தை எப்படி பெற்றுக்கொண்டார்? ஏனோக்கு கர்த்தரோடு கூட நடந்தார். இன்னைக்கு நாமும் கூட கர்த்தரோடு கூட நடப்போமானால், கர்த்தருடைய கரங்களை பற்றி பிடித்து நடப்போமானால், இந்த வரங்களினால் கர்த்தர் நம்மை நிரப்புவதற்கு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த வரங்கள் கர்த்தர் நம்மை கொண்டு நிறைவேற்றுகிறார். இந்த வரங்களினால் நம்மை நிரப்புகிறார்.
இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வரங்கள் மேலே ஒரு வாஞ்சை வைத்திருக்கிறோம்? எத்தனை பேர் இந்த வரங்களின் மேலே ஒரு ஆசை வைத்திருக்கிறோம்? வேதாகமத்தில் அநேக வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிலும் முக்கியமான ஒரு வரம் தீர்க்க தரிசன வரம். இந்த தீர்க்க தரிசன வரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த நேரத்தில் அழைக்கிறார். இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் நாமே அர்ப்பணிப்போம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 1வது வசனத்தில் அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் நாடுங்கள். ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை நீங்கள் நாட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை நாம் நாட வேண்டுமா? இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான வரங்கள் இருக்கிறது, ஞான வரங்கள் அநேகம் இருக்கிறது. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் 12 விதமான வரங்களிலும் விசேஷித்த வரம் இந்த தீர்க்க தரிசன வரம். இந்த தீர்க்க தரிசன வரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்திலே நாமே அர்ப்பணிப்போம். இந்த வாரம் முழுவதுமாக நாம் கேட்டதான இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஏனோக்கு கர்த்தரோடு நடந்தார், கர்த்தரோடு சஞ்சரித்தார், அவர் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், விசுவாசத்திலே நடந்தார், அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் நடந்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு சின்ன சம்பவத்தின் வழியா ஒரு சின்ன பகுதி ஏனோக்குடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சின்ன பகுதியின் வழியாய் கர்த்தர் அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இதை நாம் மறந்து போகாதபடிக்கு நம்முடைய இறுதி பலகையில நாம் புரிந்து வைக்க வேண்டும். ஏதோ கேட்கிறோம் செல்கிறோம் என்று இல்லாமல் இந்த வசனத்தை இன்னும் ஆழமாக நீங்க தியானியுங்கள். ஆண்டவர் உங்களை கொண்டும் பெரிய காரியங்களை அற்புதமாக செய்ய சித்தமாக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் நீர் கொடுத்த அந்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்திலும் கூட ஏனோக்குடைய வாழ்க்கை குறித்து எங்களோடு நீர் பேசி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த நல்ல பாக்கியத்தை ஆண்டவர் நீர் எங்களுடைய வாழ்க்கையில தந்திருக்கிறீர். அப்பா, தீர்க்க தரிசன வரங்களின் மூலமாய் நீர் எங்களை நிரப்புகவே உமக்கு நன்றி. ஏனோக்கு உம்மோடு சஞ்சரித்த போதும் அவருக்கு தீர்க்க தரிசன வரத்தினால் நிரப்பின ஆண்டவர், இன்னைக்கு எங்களையும் கூட உம்முடைய தீர்க்க தரிசன வரத்தினால் நீர் நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி. அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கடைசி காலத்துல எங்கள் மேல் உன் அபிஷேகத்தை ஊற்றி உம்முடைய தீர்க்க தரிசன வரத்தினால் மாற்றுவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, உம்முடைய வரத்தினால் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னைக்கு யாரெல்லாம் இந்த வரத்திற்காக உம்மை நோக்கி கேட்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே நீ நிரப்பும்படியா வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். சாமி, உமக்கே நாங்கள் துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். அப்பா, பொறுப்படுங்கப்பா, வழிநடத்துங்கப்பா, கூட வரங்கப்பா. மீட்பராம் இயேசுவின் இனிதான இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.